விழுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உடைந்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வின் நதியாய் பாயட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வின் நதியாய் பாயட்டும். வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும். வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும். புதிய பாதையில் தொடர்ந்து புது யுகம் நாம் படைப்போம். புதிய பாதையில் தொடர்ந்து புது யுகம் நாம் படைப்போம். இனி வரும் நாளின் புது வாழ்வில் இறை இன்பம் காண்போம். அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயர்ந்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை மறைசாட்சிகளான புனிதர்கள் லாரன்ஸ் ரூயிஸும் மற்றும் அவர்களது தோழர்களையும் நினைவுகூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய புனிதர்களின் ஆன்மாக்கள் விண்ணகத்தில் மகிழ்கின்றன. ஏனெனில் அவரது அன்புக்காக தங்களது இரத்தத்தை சிந்திய அவர்கள் என்றென்றும் கிறிஸ்துவுடன் அக்களிக்கின்றனர். அன்பு உள்ளங்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் உமது அரசில் பேறு பெற்றோர் ஆவர் என்று மொழிந்தீரே. மறை சாட்சியரான புனித லாரன்ஸும் அவருடைய தோழர்களும் உமக்கும் பிறருக்கும் ஊழியம் புரிவதில் கொண்டிருந்த இடையறாத ஊக்கத்தை எங்களுக்கும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. சபையுரையாளர் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 9 முதல் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 8 முடிய. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவதைப் போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுங்கம் கொள்ள வலியோர் தளர்வுறும் முன்னும், அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும், தெரு சந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும், வெட்டுக்கிளியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும், குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும், மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். எல்லாமே வீண். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரை மீண்டும் புழுதியாக்குங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முழுத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 43 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போம். கடவுள் தந்த உயிர், கடவுள் தந்த வாழ்க்கை மிக அற்புதமான பரிசு. இந்த வாழ்க்கையை போற்றுவோம், இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுவோம். இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ வரம் வேண்டி செபிப்போம். இறைவா, இந்த நாளை தந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் என்னை நன்மை உள்ளவனாக பயன்படுத்து, அன்புமிக்கவனாக பயன்படுத்து. இறைவா, கருணையும் இரக்கமுள்ளவர்களாக எங்களை பயன்படுத்தும். ஒருபோதும் அநீதிக்கும் தீமைக்கும் நாங்கள் விலை போகிறவர்களாக இல்லாமல் உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்து உமக்கு சான்று பகர வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமீன். கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இளையோருக்கு இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் அறிவுரை சொல்கிறது. இளையோரை, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். இதெல்லாம் சொல்றார் இளைஞர்களுக்கு. ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் இதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனம் போன போக்கில் அவங்க விரும்புவதை செய்து கொண்டு இந்த கண்களின் களிப்புகளுக்கு இடம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த இறை வார்த்தையினுடைய நிறைவு பகுதி வாறு சொல்கிறது, ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் உங்களுக்கு வழங்குவார். நீ நினைச்சதை செஞ்சுக்கிட்டு மனம் போன போக்கில் ஊதாரித்தனமாக இந்த உலக போக்கிலான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு மன நிறைவுள்ளவனாக இருந்து விடலான்னு நினைக்காத. நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கடவுளுக்கு நீ கணக்கு கொடுக்கணும். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு விளைவிக்காதபடி அதை காத்து கொள்ளுங்கள். உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. நடை தடுமாறும் முன், எவ்வளோ அறிவுரை பாருங்க. நடை தடுமாறும் முன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வயதான காலகட்டத்தில் ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன், இந்த உடல் மண்ணுக்கு திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. நம்மை படைத்தவர் யார்? நம் ஆண்டவர். நம்மை காத்து வழிநடத்துபவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் தேவைகளை நிவர்த்தி செய்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் மீட்பர், நம் மெசியா, நம் இறைமகன். அவரை நம்முடைய உள்ளத்தில் நினைக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்தில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. மானிட மகன் மக்களுடைய கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார் அப்படின்னா துன்பங்களை, பாடுகளை, மரணத்தை அவர் தழுவ இருக்கிறார். ஆனால் அது அவங்களுக்கு புரியல. அவர்களுக்கு அது மறைவா இருந்தது. சில நேரங்களில் நாம சொல்றத நம்முடைய பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டாங்க. அவங்களா போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில், ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்ட பிறகுதான் ஐயோ குயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவாங்க. இன்றைய நாளினுடைய புனிதர் புனித லொரன்சோ
ரூயிஸ் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு திருச்சபை அழைப்பை தருகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய துறவி, 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஜப்பானிய கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய போது இவரும் தூக்கிலிடப்படுகிறார். அவருடைய மரணம் எப்பேற்பட்டதாக இருந்தது என்பதை மட்டும் உங்களுக்கு நான் விளக்கிச் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய தோழர்களும் லொரோன்சாவும் 1637ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நிஷிசாகா என்கிற ஒரு மலைக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டார்களாம். ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஒரு மலைக்கு இவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். யார்? லொரோன்சாவும் அவருடைய தோழர்களும். இவர்களெல்லாம் அங்கே அழைத்து கொண்டு போகிறாங்க. அங்கு ஒரு குழியில் தலைகீழாக இவர்களை தொங்க விடுகிறார்கள். தலைகீழா இவர்களை தொங்கவிட்டு சித்திரவதைகளை செய்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். மனிதர்களை தூக்கு மரத்தில் கட்டி தொங்க விடுவார்கள். அப்படி தூக்கு மரத்தில் கட்டி அவங்கள தொங்க விட்டு, தலைகீழ தொங்க விட்டு, ஒரு கையை மட்டும் அவங்க கட்டாமல் விட்டுருவாங்களாம். மற்றதெல்லாம் அவங்க கயிறினால் இருக்க கட்டி வைத்திருப்பார்கள். ஒரு கையை மட்டும் கட்டாமல் விட்டுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை அந்த துன்பத்தை தாங்க முடியல, அந்த சித்திரவதைகளை அனுபவிக்க முடியல அப்படி நினைச்சா, நாங்கள் மனம் மாறுறோம், இனிமே அந்த இயேசுவை விட்டுடுறோம், இயேசுவினுடைய பெயரை சொல்ல மாட்டோம், இயேசுவை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதனால் அந்த கையை அவங்க விட்டு வச்சிருப்பாங்களா. பிரியமானவர்களே, லொரோன்சாவும் அவருடைய தோழர்களும் இறுதி வரை அந்த சித்திரவதைகளை, துன்பங்களை, துயரங்களை தாங்கிக் கொண்டு இரத்தம் சிந்தி மூச்சு திணறலோடு தன்னுடைய இன்னுயிரை தந்திருக்கிறார் லொரோன்சோ அவர்கள். அவருடைய வார்த்தைகள் மிக அற்புதமான வார்த்தைகள். அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு கத்தோலிக்கன், அவர் சொல்லுகிறார், நான் ஒரு கத்தோலிக்கன் மற்றும் கடவுளுக்காக முழு மனதுடன் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். 1000 உயிர்கள் இருந்தால் அவை அனைத்தையும் நான் அவருக்கு அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுகிறார். 1000 உயிர்கள் எனக்கு இருக்குது அப்படின்னா கூட எல்லா உயிர்களையும் நான் யாருக்காக கொடுப்பேன்? இயேசுவுக்காக கொடுப்பேன், இயேசுவின் பொருட்டு கொடுப்பேன். ஏனென்றால் இழந்த உயிரை மீட்க வல்லவர் கிறிஸ்து ஒருவரே, மரணத்தை வென்றவர் கிறிஸ்து ஒருவரே என்பதுதான் அவருடைய அசைக்க முடியாத விசுவாசமாக இருக்கிறது. அவருடைய அந்த புனித பண்டங்களை எல்லாம் சேகரிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவற்றை கொண்டு போய் அந்த சாம்பல்களை எல்லாம் நாகசாகி கடலில் அவங்க வீசி எறிந்தார்களாம். இவர்களுக்கு எப்படி புனிதர் பட்டம் கிடைத்தது என்றால், 2 வயது குழந்தை அந்த மூளை சிதைவிலிருந்து மீண்டதாம். இந்த புனிதரிடத்தில் ஜெபிக்கிற போது, அவருடைய பெற்றோர்கள் ஜெபிக்கிற போது, அந்த 2 வயது குழந்தை மூளை சிதைவிலிருந்து மீண்டிருக்கிறது. இதுதான் அவர்கள் பெற்றிருக்கிற நன்மை. அதன் வழியாக இவர்கள் புனிதர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த இளமை வயது அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கே, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு கடன் கொடுக்க வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றும் திருவுணவா இறைவா, உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்த உன் திருவடி சேர்ப்பாய்,
தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய் கரணியில் என்மையும் இறைவா காப்பாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறைசாட்சியரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதில் உம்மடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். அப்பமீது அப்பாவில் இணைக்கு ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது. அப்பமீது சுமைகளை வருந்தி சுமந்திடும் போது தாங்கிடும் மனம் தரும் அப்பமீது. வலுவினை இழந்து வீழ்ந்திடும் போது இலை பாற்றி தருகின்ற அப்பமீது. என் சுமை எளிது, என் நோகம் இனிதென தேறுதல் தருகின்ற அப்பமீது. என் சுமை எளிது, என் நோகம் இனிதென தேறுதல் தருகின்ற அப்பமீது. அப்பமீது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். இதோ புனிதர்களின் நிறைவான பரிசு ஆண்டவரிடம் உள்ளது. அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்காக இறந்தார்கள், நிலையாக வாழ்வார்கள். மன்றாடுவோமாக. இறைவா, உமது புனித மறைசாட்சியரின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வகையில் ஒளிரச் செய்தீர். அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எந்த நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார்.